அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நல்லா சொல்லுவார். என்னன்னு கேட்பீங்க. பற்றற்றவன் இறைவன் ஆவன். இது இறைவன் வாக்கு. ஆசை இல்லாத முதல்வனாவர். இது நாட்டோட வாழ்க்கை. ஏன்னா ஆசை இல்லாத ஒரு மனிதன் தான் மக்களுக்கு தாய் உள்ளம் கொண்டு நன்மை செய்வாங்க அப்படின்னு இறைவன் வாக்கு வாக்கு. இப்போ ஒரு மனசாட்சி உள்ளவங்க உணர்வுபூர்வமாக வந்திருக்காரு. அவர் உணர்வுபூர்வமானா உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு வந்திருக்காரு. ஒரு ஆன்மீகத்தில் கூட உணர்வுபூர்வமாக வரவங்களும் மதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதன் உணர்வுபூர்வமாக வந்தார். மக்களாட்சி மகேசனாட்சி. மக்களால் தேர்ந்தெடுத்து அன்பால் தேர்ந்தெடுத்து ஒரு அரசாங்கத்தை ஆள வந்திருக்கிறார். ஒரு நாட்டை ஆள வந்திருக்கிறார். அவருக்கு மனிதனுக்கு எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ வேதனை, பயங்கரமான சோதனை. நான் படுற வேதனையே அவர் படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நான் இறைவனையே தேடி போகிறேன். நான் இறைவனையே தேடி போகும்போது எனக்கு 1000 சோதனைகள் வருது. அதே மாதிரி அவர் மக்களை தேடி போகிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் வேலையை இழந்துட்டு அவர் அப்பா அம்மாவை திறந்துட்டு எல்லாமே பண்ண மக்களே நம்ம நல்லது பண்ணணும் உலகத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளோ சோதனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சோதனை கொடுத்து அவரை ஆட்சி ஆளாத மாதிரி இங்கே போனால் ஒரு இதுக்கு சொல்லுவாங்க. ஒரு மாமியாருக்கு ஒரு மருமகளை பிடிக்கலன்னா இங்கே தொட்டால் குட்டுறோம், அங்கே தொட்டால் குட்டுறோம், இங்கே போனால் குட்டுறோம், அங்கே போனால் குட்டுறோம். அந்த மாதிரி அவர் பிடிக்காத இதுனால எங்கே போனாலும் குட்டுறோம், எது தொட்டாலும் குட்டுறோன்னு சொல்லக்கூடாது. இதை பேசினா குட்டுறோம், அது பேசினா குட்டுறோம். நீங்களாம் பேசுகிறீங்க, அவரும் பேசுகிறாங்க. அப்போ வாக்குவாக இருக்கணும். வாக்கு 2 பேருமே பேசின்னு இருக்கிறாங்க. வாக்குவாக இருக்கும். மனிதனை ஒரு மனிதன் ஆட்சிக்கு வராருன்னா ஒரு வருட காலம் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். எதுவுமே ஒரு குழந்தை பெருக்கிறதுக்கே ஒரு 10 மாதம் அவகாசம் கொடுக்குறாங்க ஜனங்க. இறைவன் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு உக்காஞ்சா நேற்று என்ன பண்ணாங்கோ அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம நல்ல ஆட்சி புரிய முடியும். உடனே அந்த ஆட்சி நடந்தது நான் அதே மாதிரி தான் நடத்தினேன்னா அது வேலைக்கு ஆகாது.